நினைக்கிறீங்களா? என்னைக்கா தரித்திரரை நீங்க நினைக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்களேன். தரித்திரனா நீங்க வாழ்றது புறம்பு இல்லை, தரித்திர புத்தியோடு இருக்கிற பாத்தியா? ஆமீன். நீ சபையில் இருந்தே பிரயோஜனம் இல்லை. வெத்தலை எடுப்பாராம். எடுத்து ஒவ்வொரு இலையா எடுத்து எது காஞ்சி இருக்குதோ அந்த இலையை எடுப்பாராம். அது பிரச்சனை. மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி வெத்தலை டப்பாவை திறக்கிறது. வெத்தலையில் எது காஞ்சி இருக்குதோ, ஒரு நாள் என்ன சாப்பிடல, நல்ல வெத்தலையே. புரிஞ்சிச்சா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா நீங்க ஆசீர்வாதமா காட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தாழ்மையா வச்சிருந்தா, தரித்திரத்தில் வச்சிருந்தா நீங்க தரித்திரனை போல வாழுங்க. ஆமென். ஏன்னா இந்த அப்ப சொல்லுங்க, நீங்க எப்படி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ அப்படி நீங்க இந்த பூமியில வாழ ஆரம்பிங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறா, கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறா, கர்த்தர் என்னை மேன்மையடைய வச்சிருக்கிறா. அப்ப சொல்லுங்களேன், ஒண்ணு இல்லாதவன் உயர்ந்தவன் மாதிரியும் காட்டக்கூடாது, உயர்ந்தவன் ஒண்ணு இல்லாத மாதிரியும் காட்டக்கூடாது சபையில.